வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டாயிரங்கிறது உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிற டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு புத்தகம் மோகினியின் காதல். கோட்டயம் புஷ்பநாத் அவர்கள் எழுதியிருக்காங்க. தமிழில் சிவன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. கலா நிலையம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ரீடிங் இருக்கணும், விறுவிறுப்பான ரீடிங் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவர்களுக்கான ஒரு சூப்பரான மந்திர தந்திரங்கள் நிறைந்த, மாயாஜாலங்கள் நிறைந்த, ஆவிகள் வரக்கூடிய ஒரு நாவல். ஒரு தீவிர இலக்கிய வாசகர்கள், எனக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன்லாம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் கிடையாது. ஜஸ்ட் எனக்கு புத்தகம் எடுத்தால் வாசிக்கவே முடியலை, நான் வாசித்து பழகணும், எனக்கு முதல்ல ஒரு புக் எடுத்தால் கீழே வைக்காமல் வாசிக்கிற அளவுக்கு எனக்கு முதல்ல ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு ஒரு ஜாலி ரீடிங், ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரீடிங் தான் இந்த புத்தகம். கோட்டயம் புஷ்பநாத் அவர்கள் ஒரே ஆவிகள், பேய்கள், அமானுஷ்யம், த்ரில்லர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நாவல்கள் எழுதியவர். நான் அவருடைய நாவலை நான் படிக்கிறது 2வது நாவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா போன வருடத்தில் 9வது வார்டு அப்படின்னு ஒரு நாவல் படித்தேன். அதுவும் பேய், ஆவி எல்லாம் வரக்கூடிய ஒரு நாவல் தான். ஸோ இந்த நாவல் பொறுத்தவரை இதுலேயும் ஆவிகள், பேய்கள், மந்திரவாதிகள், மோகினிகள் எல்லாருமே இருக்காங்க. சொல்லப்போனால் புதிதாக ஒரு வார்த்தையை கூட அறிமுகப்படுத்தியிருக்காரு. நான் கதையை சொல்லும்போது சொல்கிறேன். ஸோ இந்த கதையை பொறுத்தவரையும், மோகினி காதலை பொறுத்தவரையும், ஜெயதேவன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு வர்றான். ஏன்னா அங்கே உள்ள ஒரு வீட்டில் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரவாதியாக நிறையா சக்திகள் அடைகிறதுக்கு ஓலைச்சுவடிகள் இருக்குது. ஸோ அதை கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஜெயதேவன் அந்த கிராமத்துக்கு வரான். அந்த வீட்டோட பேர் இடைக்காட்டு தரவாடு. ஸோ அந்த வீட்டோட பேர் சொன்னாலே ஊரில் எல்லாரும் மிரண்டுறாங்க. இடைக்காட்டு தரவாட்டுக்கு போகணும் அப்படின்னு வழி கேட்டாலே, என்ன அங்கே போகிறீங்களா அப்படின்னு. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியோட பேர் குஞ்சிக்காவும் அம்மா. அது வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா மலையாள வார்த்தை குஞ்சிக்கா ஓம் அம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த பேர். ஸோ அவங்க அவங்கள பற்றி அவங்க தான் இந்த ஓலைகளை எடுக்க முடியாத அளவுக்கு, வீட்டுக்குள்ளே யாரும் நுழைய முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சக்திங்கிறப்ப அவங்க ஒரு அமானுஷ்ய சக்தி தான். ஏன்னா அவங்கள பற்றி சொல்லும்போது அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த அம்மா ஒரு வயசான பெண்மணியாக தான் தெரியும். ஏன்னா இடைக்காட்டு தரவாட்டுக்கு யாருமே போக மாட்டாங்க. அந்த அம்மாவை பற்றி கேட்டானா, குஞ்சுக்காவும் அம்மா எப்படி இருக்காங்க, அவங்கள பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், அவங்க இப்போ உயிரோடு இருக்காங்களானே தெரியல, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அவங்களுக்கு 90 வயசு இருக்கும் அப்படின்னு தான் அந்த ஊரில் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட வீட்டுக்கு ஜெயதேவன் போகிறாரு. முதல் நாள் இரவு அங்கே தங்குறாரு. குஞ்சிக்காவுமாவை பார்க்குறாரு, பார்த்தவங்களோட பழகுறாரு. ஸோ அடுத்த நாள் இதை ஏன்னா முதல் நாள் அவருக்கு வழி சொல்கிறவங்களும் அவன் தாங்க மாட்டான், எவ்வளவோ பேர் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க, திரும்பி வந்ததே இல்லை, இவனும் வரமாட்டான்னு நினைக்கிறாங்க. பட் அடுத்த நாள் வந்ததுக்கு பிறகு எல்லாரும் ஆச்சரியம் பார்க்குறாங்க. எப்படியா எப்படி தங்குன, எதுவும் அந்த அம்மா உன்னை ஒன்றும் பண்ணலைன்னா, அந்த அம்மா பார்த்தேன் நல்லா உபசரிச்சாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஜெயதேவன் சொல்கிறாரு. ஸோ அப்போ நீ ஏதோ உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கியா, ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த கிராமத்திலே தங்கி இன்னொருத்தவங்க வீட்டில் தங்கி அந்த ஓலைகளை கைப்படுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஸோ இதில் அவருக்கு உதவி செய்கிறதுன்னு பார்த்தோன்னா, ஒருத்தவங்க வீட்டில் தங்கியிருக்காரு. அந்த வீட்டில் ஒரு பெண்மணி இருக்கா, மல்லிகா அப்படின்ற ஒரு பெண்மணி. அவளுக்கும் ஜெயதேவனுக்கும் ஒரு காதல் மாதிரியான ஒரு ட்ராக் போகுது. அவளுடைய உதவி கிடைக்குது. அதே போல் கதையில் ஒரு மோகினி வர்றாங்க, பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மோகினியோட உதவியும் நம்ம ஜெயதேவனுக்கு கிடைக்குது. அந்த மோகினியை தான் பின்னால் கதையோட்டத்தில் போகும்போது இது மோகினி கிடையாது, பிரம்ம ரசஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு புது வார்த்தை. நம்ம ஆவி, பேய், மோகினி இப்படி கேள்விப்பட்டிருப்போம். பிரம்ம ரசஸ் இந்த கதையில் தான் நான் முதல்ல இந்த வார்த்தையவே கேள்விப்படுறேன். என்னதான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் நாவலாக இருந்தாலும் ஒரு புதிய வார்த்தை. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக ரிசர்ச் பண்ணி படிக்கும்போது அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்படி ஒரு பிரம்ம ரசஸ் பஞ்சமி அப்படிங்கிற ஒரு பெண் ஹெல்ப் பண்ணுறா. இது போக கதையோட இறுதியில் இன்னொரு பெண் வரா, அதை நான் சஸ்பென்ஸு, அதை நீங்கள் படித்து பாருங்கள். அவள் உதவி செய்கிறா. இப்படி பல்வேறு ட்ராக் போகுது. பல்வேறு பெண்கள் ஜெயதேவனுக்கு உதவி செய்கிறாங்க. பட் இது ஏன் அப்படிங்கிறது காதல் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் நம்ம புரிஞ்சுக்கலாம். சில இடங்களில் ஏன்னு புரிஞ்சுக்க முடியாத ஒரு சக்தியும் இருக்குது. சில நேரம் இந்த ஓலைகளை தடுக்கிறதுக்கு ஒரு மந்திரவாதியும் அதே ஊரில் இருக்கான். அவனாலையும் இடைக்காட்டு தரவாட்டுக்கு போக முடியாது. ஏன்னா குஞ்சிக்காவு அம்மாவோட பவர் யாரையுமே அந்த வீட்டுக்குள்ளே விடாது. நம்ம ஜெயதேவன் ஏதோ போயிட்டு வந்துருக்காரு தவிர அதுக்காக அவருக்கு உடனடியாக அந்த ஓலைச்சுவடி கிடைச்சிருமானா கிடைக்காது. ஸோ இன்னொரு பக்கம் அந்த மந்திரவாதி பல்வேறு திட்டங்கள், யாகங்கள் வளர்க்குறான், பூஜை போடுறான். அவனுக்கு ஓரளவு தெரியுது நம்ம ஜெயதேவனும் இந்த ஓலை எடுக்க தான் வந்திருக்கான்னு. அவர் அழிக்கிறதுக்கு சக்திகளை அனுப்புகிறான். ஸோ அதில் இருந்தெல்லாம் பஞ்சமி காப்பாற்றுறா. ஒரு பக்கம் பஞ்சமியோட உதவி, ஒரு பக்கம் மல்லிகாவோட உதவி, ஒரு பக்கம் குஞ்சுக்காவம்மா வீட்டுக்குள்ள வர எல்லாரையும் கொள்கிறாங்க, ஆனால் ஜெயதேவனை கொல்லலை. கதையோட இறுதியில் ஒரு பெண்மணி வர்றா அப்படின்னு பல்வேறு பெண்மணிகளுடைய உதவி கிடைக்குது. மந்திரவாதியை தாண்டி இவரால் வெற்றி பெற முடியுதா, அல்லது மந்திரவாதியோட எப்படி மோத வேண்டிய நிலைமை ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு காட்சிகள் விறுவிறுப்பாக இருக்குது. ஒரு சில 18+ காட்சிகளுமே இருக்குது. ஸோ
ஒரு சில ரொம்ப சின்னதாக 1-2ன்னு சொல்லலாம். ஸோ 18 வயதிற்கு கீழானவர்களுக்கு கிடையாது. அதாவது தியரிட்டிக்கலாக சொல்லணும்னா, ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே இன்னைக்கு காலகட்டத்தில் தெரியுது. இருந்தாலும் 18 வயதிற்கு கீழானவர்களுக்கு கிடையாது. ஏன்னா பேய் அமானுஷம்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் புரிஞ்சுக்கலாம். ஸோ வாட்ச் பாருங்கள், ஒரு விறுவிறுப்பான நாவல். ஆனால் பட் லாஜிக் மீறல்கள் ஒரு சில இடத்துல வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன்ஸில் இது நடக்குதுன்னா இதுக்கு என்ன காரணம், இப்போ ஒரு பஞ்சமி ஹெல்ப் பண்ணுறா, அப்போ அவள் ஏன் ஹெல்ப் பண்ணணும், அல்லது 3 பெண்மணிகளோட 4 பெண்மணிகளோட ஜெயதேவனுக்கு தொடர்பு இருக்குது, இவங்க 4 பெண்மணிகளுக்கும் கரெக்டான கன்க்ளூஷன் கதையில் இருக்குதா அப்படிங்கிற சில விட்டகுறை தொட்டகுறையும் இருக்குது, லாஜிக் மீறல்கள் இருக்குது. பட் இதற்கான காரணம் மொழிபெயர்ப்புனாலையா, இல்லை மூல பதிப்புலேயே கோட்டயம் புஷ்பநாத்தே இதை கொஞ்சம் சரியாக எழுதாமல் இருக்காரா, இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட் நாவல் தானே ரொம்ப டீட்டெயிலாக போவேணாம் அப்படிங்கிற மாதிரியா அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியல. ஸோ சில குறைபாடுகள் இருக்குது. ஆனால் ஒரு ஜாலியான என்டர்டைன்மெண்ட்டான ஒரு பேய்க்கதை வாசிக்க விரும்புபவர்களுக்கான, அமானுஷங்கள் விரும்புபவர்களுக்கான ஒரு நாவல்னு சொல்லலாம். அவசியம் வாசித்து பாருங்கள். வாசித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். கோட்டயம் புஷ்பநாத்தோட பிற கதைகளை பற்றியும் இன்னும் இதெல்லாம் வாசிக்கலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னா அந்த சஜஷனையும் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறையா தகவலாம் சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.